அந்த இறைவனுக்காக கொண்டு சென்ற பூக்களை எல்லாம் தட்டி சிதறி விடுகின்றது. சிவகாமி ஆண்டார் சிவதா 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 என்று கூச்சலிடுகின்றார். இந்த சத்தம் எரிபத்தருக்கு கேட்கின்றது. ஓடி வருகின்றார். யானை எங்கு சென்றது என்று சொல்லி கேட்கின்றார். யானை போன இடத்துக்கு சென்று யானையின் மேல் இருந்த யானை பாகரையும் யானையை ஓட்டி சென்ற பரிக்கோர்காரரையும் 5 பேரையும் கொன்று அந்த யானையையும் கொன்று வீழ்த்தி விடுகின்றார். இந்த விஷயம் புகழ்ச்சோழருக்கு தெரிகின்றது. அவர் அங்கே இருந்து விரைவாக வருகின்றார். வருகின்ற பொழுது யானை பாகர்களும் யானையும் இறந்து கிடக்கின்றது. இந்த காரியத்தை செய்தது யார் என்று கேட்கவே எரிபத்தர் நான் தான் செய்தேன், சிவ அபச்சாரம் செய்தவர்களை நான் கொன்று வீழ்த்தினேன் என்று சொல்லுகின்றார். புகழ்ச்சோழர் உடனே தன்னுடைய உரையிலே இருந்த வாளை உருவி இந்த யானையும் இவர்களும் அபச்சாரம் செய்வதற்கு நானே காரணம், இந்த யானை என்னுடைய பட்டத்து யானை, 5 பேர் யானைக்கு பணி செய்யக்கூடியவர்கள், அதனால இதற்கு காரணம் நான் தான், என்னை கொன்று விடுங்கள் என்று சொல்லவே அந்த வாளை அவருடைய கைகளிலே இருந்து எரிபத்தர் வாங்குகின்றார். ஏனென்றால் அவர் இறந்துவிடக் கூடாது என்ற ஒரே நல்ல எண்ணத்தில் அதை வாங்கி நீங்கள் இறக்கக்கூடாது என்று சொல்லவே இறைவன் எம்பெருமான் இவர்களுக்கு காட்சி கொடுத்து நல்ல ஒரு அருளை பொழிகின்றார். இதுதான் நம்முடைய எரிபத்த நாயனாருடைய வரலாறு. எரிபத்த நாயனார் சிவ அபச்சாரம் செய்தவர்களை கொன்று வீழ்த்தினார் அப்படின்னு நம்ம இந்த வரலாற்றிலே பார்த்தோம். நாமும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நாமளும் எத்தனையோ விஷயங்களை படிச்சுட்டு இருக்கோம். அந்த சிவ அபச்சாரமானதை செய்யாமல் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மகான்களுடைய வரலாற்றை எல்லாம் படித்து அதன் வழி நடந்து இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் அப்படிங்கிறதை உணர்த்து விதமாக அமைந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு நாயனாரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் அக்ரமேயாய நமக, ஓம் அகோத்தாய நமக, ஓம் மனசாய நமக, ஓம் அமிர்தாய நமக, ஓம் அலேகனாய நமக, ஓம் உன்னதாய நமக, ஓம் ஏகாத்மனே நமக, ஓம் சர்வாத்மனே நமக, ஓம் சர்வஞாய நமக, ஓம் சர்வகதா